நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜித் தொலைக்காட்சி.
பெரியோர்களே, பெரியோர்களே, சபை நிறைய வந்த என் தாய்மார்களே, தாய்மார்களே, பெரியோர்கள் சபையோர்கள் என்னை பெற்றெடுத்த என் தாய்மார்களே, தாய்மார்களே, கல்வி கற்ற பெரியவர்களே, பெரியவர்களே, தொழில் படித்த என் கலைவாணர்களே, கலைவாணர்களே, வருங்கால மாணவ செல்வங்களே, வாலிபர் இளம் சிங்கங்களே, இளம் சிங்கங்களே, எனது அருமை சகோதரர்களே, சகோதரர்களே, அதாவது என்ன இந்த கிருஷ்ணாபுரம் நகரத்திலே இந்த நகரத்திலே மக்களை காத்து ரட்சித்து என்றென்றைக்கும் கிருபையுடனே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய என் நம்பிகை அங்கையர்கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அருள்மிகு என் தாயாகப்பட்ட சுந்தராட்சி அம்மன் மாரியம்மனுடைய திருவாலயம் இந்த ஆலயம். இந்த பெரிய ஆலயம் அப்பேர்பட்ட அம்பிகை 8 பேர்களும் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த அம்மனுடைய திருவாலயத்திலே இந்த ஆலயத்திலே ஆனை மாதத்திலே தொடர்ந்து அம்மனுடைய ஆலயத்தில் கொடை விழா பெரும் விழாவாகவே நடந்து வருகின்றது. அப்பேற்பட்ட இந்த அம்மானுடைய திருவாலயத்தில் இந்த ஆலயத்தில் 2வது வருடமாகவே போன வருஷம் வந்தோம். ஆமா, இது 2வது வருஷம். இந்த வருடமும் நாமளை வரவழைக்க வேண்டும் என்று அன்போடு நாமளை இந்த ஆலயத்திற்கு வரவழைத்து உள்ளார்கள். வரவழைத்த அனைவர்களுக்கும் அனைத்து அன்பு உள்ளத்திற்குமே எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு எந்த ஒரு ஆலயத்திலேயுமே நாமல் முதலாகவே வில்லிசை ஒன்று ஆரம்பிக்க வேண்டுமானால் அது எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் என்ன ஒரு தெய்வமாக இருந்தாலும் அந்த ஆலயத்திலே முதலாகவே சாஸ்தாங்கதையை தான் ஆரம்பிக்க வேண்டும். ஏனமா முதல்ல சாஸ்தாங்கதை ஆரம்பிக்கணும்? ஐயனாருக்கு ஏன் பாடுகிறோம் தெரியுமா? எதற்காக? அகில உலகத்திலே கலியுக தெய்வமாகவே பிறந்தவர் ஐயனார் ஒருவர் மட்டும்தான். நம்மெல்லாம் தாயுக்கும் தந்தைக்கு பிறந்த சாதாரணப்பட்ட மானிட மனுக்கள். ஆனால் ஹரிஹரபுத்திரன் தர்மஞான சாஸ்தா அப்படி அல்ல. எப்படியோ ஹரிக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. அப்பேறுபட்ட ஹரிஹரபுத்திரன் தர்மஞான சாஸ்தா பிறந்தாத்தான் அனைத்து தெய்வங்களுமே இந்த ஆலயத்துக்கு வருமா? அப்படி சாஸ்தா மட்டும் பிறவியாகவில்லை என்றால் சாஸ்தா பிறக்கலைன்னு வையே, சாமி ராஜபாளையம் பைபாஸ்ல போயிட்டு பைபாஸ்ல வீட்டுக்கு போயிரும். அதே கிழக்கு போஸ்ட் செக் போஸ்ட் விட்டு கிழக்கு திரும்பாது சாமி. பிறவே அதானே 1 to 1ல போயிருவாரு. சரிதானே? பிற சாமி கோயிலுக்குள்ள வர மாட்டாரு. அப்ப சாமி பேரை சொல்லி அழைத்தான் தான் ஐயனார் பிறந்தாத்தான் அனைத்து தெய்வங்களுமே இந்த ஆலயத்துக்கு வரும். ஆலயத்துக்கு உள்ள வரும். ஏன் தெரியுமா? எதற்காக? அவர்தான் 21 தேவதைக்கு 61 பந்திக்கு அவர்தான் எஜமான், அவர்தான் அதிகாரி. ஆமா, சாஸ்தா பிறந்தாத்தான் சகல தெய்வங்களும். ஆகையினாலே சரி, 4 வார்த்தையிலேயே சாஸ்தாவை பிறவி செய்துவிட்டு முடித்துவிட்டு சக்தி கொண்டு கொலுவிருந்து வரக்கூடிய சுந்தராட்சி அம்மன் மாரியம்மன் பத்ரகாளி அம்மனுடைய திருப்புகழை நாங்கள் பாட இருக்கிறோம். பாடக்கூடிய பாட்டிலே பழுத குச்சங்கள் எல்லாம் இருந்தாலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குச்சங்கள். எங்களுடைய கதையிலேயே பொருள் குச்சங்கள், ஒரு சிறிய பொருள் குற்றங்கள். சாரீர குச்சம் குறை இருந்தாலும் சரீர குச்சம் குறை இருந்தாலும் சாரீர குச்சம்னா சாரீரம் இல்லாதவன் சபை ஏறாதன்னு இருக்கான். ஆமா, குரல் வளம் இருந்தா தானே கூட்டத்துக்கு நல்லா இருக்கும். சுவைய படிச்சா தான் கேட்க மக்கள் இன்பமா கேட்பாங்க. அது மட்டும் இல்ல. தம்பி, நீ அங்க போய் பேசு போ. அங்க போங்க. சாரீர குச்சம் சரீர குச்சம் அப்படின்னா நம்ம குரல் வளம் இருந்தா கூட்டத்துக்கு நல்லா இருக்கும். ஆமா, சுவை குரல் இருந்தா சுவையா இருக்கும். ஆமா, சரி. சரீர குச்சம் அப்படின்னா போன வருஷம் நீங்க பாக்கும்போது கொஞ்சம் கலரா தெரிஞ்சிருக்கும். எம்ஜிஆர் கலர்ல இருந்திருப்பேன். பிறகு போன வருஷம் பாக்கும்போது கொஞ்சம் ஒல்லியா தெரிஞ்சிருக்கும். இந்த வருஷம் கொஞ்சம் நல்லா சாப்பிட்டு வீக்கமா இருப்போம். சில பேர் கருத்து போயிருப்போம், சில பேர் செவத்து போயிருப்போம். ஏகப்பட்ட வேலை. தாத்தா எல்லாம் வேலை பார்த்து கருத்து போனாரு. உழைச்சு ஓடா போனாரு. வயக்காட்டு வேலை. ஏற்கனவே இப்ப 1 வாரமா வயக்காட்டு வேலை தான் பாத்துக்கோ. ஆமா. சரி, அதனால சாரீர குச்சம் சரீர குச்சம். எங்கள் ஆட்கள் அடி தாளங்களில் ஒரு குறை இருந்தாலும் முன் சொல்ல பின்னால் இருக்கலாம், பின் சொல்ல முன்னால் இருக்கலாம். அறிந்து பாடினாலும் அறியாமலே பாடினாலும் தெரிந்து பாடினாலும் எங்களுக்கு
விளக்க தெரியாமலே பாடினாலும் ஆமையா எங்களுக்கு முன்பாகவே ஆமா இந்த ஆலயத்திற்கும் இந்த ஊருக்கும் எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள் பேரறிஞர்கள் கவிஞர்கள் எல்லாம் வந்து பாடி இருக்கலாம் ஆன போதிலும் அடியால் நான் ஒரு சிறு குழந்தை உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி என்னால் தெரிந்தளவு என் சிச்ச அறிவுக்கு எட்டியவாறே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன் உங்கள் வீட்டு பிள்ளை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ எப்படி பணமண்டேட்டு பளிர் பளிர்னு அடிப்பீங்களோ அத மாதிரி போன வருஷமும் இப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு ஆமா வீட்டுக்கு போகும்போது குடு குடுன்னு உனக்கு கொடுத்து விட்டாங்க பணமண்டேட்டு அடிக்க வேண்டாம் நல்ல பச்சை பிரம்பு எடுத்து பளிர் பளிர்னு அடிங்க என்ன தவிர இவங்க 5 வரையும் உம்மதான் முதல்ல அடிக்கணும் அப்படியா விட்டு கீழே உம்ம உரிச்சிரணும் இன்னைக்கு அப்படியா உங்க யாருக்காவது கோவம் வந்ததுன்னு வைங்க எங்க தாத்தாவை கூட்டு போய் நல்லா கொடுத்து விடுங்க அப்படியா அடிய என்ன அடியும் கொடுங்க நல்ல சாப்பாடும் கொடுங்க ஆமா சாப்பாடு கொடுத்துட்டு அடிங்க அதானே கேட்டேன் ஆகையினாலே சரி 6 பிழையின் 100 குற்றங்கள் அடியாலை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஆமையா பாதி மதி மான் மழுவோ கங்கையோடு பாம்பணிந்து பார்வதியை மனம் புரிந்த ஆதிசிவன் மோகமது கலிதமாகி அச்சுதல் என் பெருமான் இருகரத்தினால் எந்த சோதி மணி விளக்கு ஒளிர்வு போல் 5 மைந்தர்கள் தொழினில் பூநூல் இலங்க தோன்றி மேதினில் ஹரிக்கும் சிவனுக்கும் அறிகிற புத்திரனாகவே வந்து உதித்த தருமன் ஞான சாஸ்தாக்கள் யாரெல்லாம் வந்து பிறந்தார் தெரியுமா சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திர தண்டு பிறந்தார் அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா பங்குனி மாதம் புதனது உத்திரம் ஐயா பங்குனி மாதம் புதனது உத்திரம் பௌர்ணமி பஞ்சமி கடக இங்கிதமாகவே அமிர்த ஆதிக்கும் ஜீவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார் அவர் கையில் பிறந்தவர்க்கு கையனார் அவர் ஆதியிலே உள்ளவர்க்கு ஐயனார் சாமி ஐயனார் ஹரிகரசுதன் ஐயனார் சபரிமலை ஐயனார் அச்சங்கோவில் ஐயனார் சாமி ஐயனார் அகங்குளத்து புல ஐயனார் சொரிமுத்து ஐயனார் சாமி ஐயனார் ஆனமல ஐயனார் சொரிமுத்து ஐயனார் மருகாத்தல ஐயனார் கற்குவேல் ஐயனுக்கும் ஐயனாக தருமஞான சாஸ்தாவாக சாமி பிறந்தாரே சங்கடங்கள் தீர்த்திடவே நம்ம சாஸ்தா பிறந்தாரே ஐயன் வந்து பிறந்தார் என்று அமர்ந்திருக்கும் தாய்மார்கள் உங்களோட ஆயாலே ஒரு குலவ போடுங்கம்மா முக்க முக்க முழுதேரும் முதற் குலவ போடுங்கம்மா தாயே இன்னும் ஒரு குலவ போன வருஷமும் இப்படித்தான் குல போடுங்கன்னு
கேட்டோம். அப்பவும் ரொம்ப நேரம் கேட்டதுக்கு பிறகுதான் குலவு போட்டிய. இந்த வருஷமாவது கொஞ்சம் சீக்கிரமா போடக்கூடாதா? இந்த வருஷமாவது போடுவீங்கன்னு பார்த்தா சக்கரை பொங்கல் வாங்கி சாப்பிட்டீங்களா எல்லாரும்? இந்த வருஷமும் குலவு போடுற மாதிரி தெரியல. பிரசாதம் சாப்பிடணும்ல. ஆமா, பிறகு சாமியை கும்பிட்டா சக்கரை பொங்கல் கிடைக்கும். சாப்பிட்டா போதுமா? எல்லாரும் சேர்ந்து குலவு போட்டா தான் சாமி சக்கரை பொங்கல் சாப்பிட்டதுக்கு அனுக்கிரகம் பண்ணுவாரு. நேற்று தூத்துக்குடி போயிருந்தோம். பிறகு இப்படித்தான் தாய் குலவு போட சொன்னா ஒரு ஆளும் போடல. பிறகு ஒரு பாட்டி மட்டும் போட்டாங்க. பாட்டி பல்லு கீழே விழுந்துட்டு. பாட்டி அவ்வளவு சத்தமாவா போட்டா? இல்ல பாட்டி கெட்டு பல்லு. கெட்டு பல்லா? கீழே விழுந்தோட நாய் தூக்கிட்டு ஓடியே போயிட்டு. ஆனா இங்க எல்லாத்துக்கும் நல்ல பல்லு. இங்க எல்லாருக்கும் 2 பல்லு இருந்தாலும் நல்லா தான் இருக்கு. நல்லா சத்தமா போடுங்க. ஆனா இப்ப குலவு போடுவாங்க பாரு. போடுங்கம்மா ஒரு குலவை. நாய பொண்ணான மணி குலவை. முக்கா முக்கா மூணு தேரம். ஒரு குலவை போடுங்கம்மா. இன்னும் ஒரு குலவை. நாய இருகரையும் பெருகி வர. முக்கா முக்கா மூணு தேரம். ஒரு குலவை போடுங்கம்மா. சாஸ்தாவி இருந்த போது அவருக்கு பொன்னால பூநூலா. ஐயா பொன்பதித்த நாவடம்மா. வெள்ளியால பூநூலா. அவருக்கு வெஞ்சனத்த நாவடம்மா. நாய
ஹலோ 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 பக்தகோடி ஹலோ பக்தகோடிகளுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். நம்ம ஊருக்கு வருகை தந்த செல்வி மாதவி குழுவினர் அவர்களுக்கு ஒரு மரியாதை செலுத்தும் விதமாக நமது உரைமுறையின் சார்பாக மிக சிறப்பான ஒரு மரியாதை நடைபெற இருக்கிறது. விவசாய சங்கம் சார்பில் இந்த அருள்மிகு சுந்தராட்சியம்மன் திருக்கோயிலுடைய திருவிழாவை முன்னிட்டு நம்முடைய மாதவி குழுவினர் மிக சிறப்பாக 2வது முறையாக வந்து சிறப்பான முறையில் வில்லிசை நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மாதவி அவர்களுக்கு எங்களது உரைமுறை தலைவர் அவர்கள் விவசாய சங்கம் சார்பாக பொன்னாடை போர்த்தி மகிழ்விக்கிறார்கள். பலத்த கரகோஷத்துடன் கைதட்டலாம். கைதட்டல் கம்மியா இருக்கு, சிங்கிச்சா அதிகமா இருக்கு. வேகமா இன்னும் பத்தல. ஓகே, நம்முடைய மிக சிறப்பான ஒரு மரியாதை நமது உரைமுறை தலைவர்கள் அளித்தார்கள். அடுத்தபடியாக அவங்களுடைய மாதவி குழுவினர் அனைவருக்கும் நமது உரைமுறையின் சார்பாக இப்போது நமது பொருளாளர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி மகிழ்விப்பார்கள். கைதட்டலாம். அடுத்தபடியாக கூட முத்மான் அந்தோணி அவர்களுக்கு மிக சிறப்பான சால்வை அறிவிக்கிறார்கள் நமது உரைமுறை தலைவர் அவர்கள். அடுத்தபடியாக உடுக்கை வித்வான் பண்டிட் செல்வம் அவர்களுக்கு, அடுத்தபடியாக தாள வித்வான் திருவாளர் நாராயணன் அவர்களுக்கு, கட்டை வித்வான் திருவாளர் ஆறுமுகம் அவர்களுக்கு, ஒவ்வொருக்கும் ஒரு டைட்டில் பேர். எனக்கு ஒரு பெஸ்ட் கடல்ராஜன் பேர் மாதிரி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு டைட்டில். சூப்பர், அருமை. அவர்களுக்கு நம்ம உரைமுறையின் சார்பாக பொன்னாடை போர்த்தி மகிழ்விக்கிறார்கள். மிக சிறப்பான முறையில் விவசாய சங்கம் சார்பாக பொன்னாடை போர்த்தி மகிழ்வித்தார்கள். சொல்லுங்க. அப்பேறுபட்ட இறைவன் வாழும் அந்த கைலாச வாசலில் ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமானோடு யானை தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனங்களோடு சக்தியோடு ஆண்டவன் கையிலே குலவிருந்து வருகின்றார். அப்படி குலவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் 714 உலகத்தையும் இறைவன் படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார். 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் தாயாதிங்கர் பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சியும் ஆண்டவன் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமளை போன்ற மானிட மனுக்களை படைத்தார். ஏன் படைத்தார்? எதற்காக படைத்தார்? மக்களை மண் உலகிலே ஆண்டவன் ஏன் படைத்தார் தெரியுமா? எதற்காக? நாமல் அனைவர்களுமே இப்பூமியிலே ஒற்றுமையாகவே வாழ வேண்டும் என்று ஆண்டவன் நாமளுக்காகத்தான் இந்த உலகத்தையே படைத்தாராம். ஒற்றுமையா இருக்க வேண்டும் என்று படைத்தார். ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று படைத்தார். ஆமா, உலகத்துல ஆமா யாருக்கு ஒற்றுமை இருக்கு? ஏன் ஒற்றுமை இல்லைனாச்சி? நான் வாழ நீங்க பொறுப்பு இல்ல, நான் பொறுப்பு இல்ல. நீங்க வாழ்வதற்கு எனக்கு பொறுப்பு இல்ல. ஒருத்தன் வாழ ஒருத்தனுக்கு பொறுப்பு கிடையாது நாட்டுல. ஒருவர் வாழ்வதை பார்த்து ஒருவர் பொறாமைப்பட்ட அன்னைக்கு ஒற்றுமை வருமாயா? வரவே வராது. மற்றொருவர் வாழ்வதை பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டாதான் அவங்க மேல அன்பு வைக்க தோணும், அவங்களோட பழக தோணும், உறவு முறையா இருக்க தோணும். பிறவே அத மாதிரி ஒருவர் நல்லா வாழ்ந்துருவாரோ அப்படின்னு நினைச்சோம்னா ஒற்றுமை வராது. ஆனால் உலகத்தை படைத்த ஆண்டவனாகிய பகவான் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று படைத்து சிவனுடைய வடிவத்திலே ஆண்களையும் சிவசக்தியினுடைய வடிவத்திலே பெண்களையும் படைத்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் 6 அறிவை கொடுத்தார். 9 தத்துவத்தை படைத்தார். மனிதர்களுக்கெல்லாம் மொத்தம் 3 ஆசைகளை கொடுத்தார். 3 ஆசை. என்ன ஆசை? எல்லாம் என்ன ஆசை? அதான் கேட்டேன். மண்ண ஆசை, பொண்ணு ஆசை, பெண் ஆசை. ஒரு மனுஷனுக்கு இந்த 3 ஆசையும் தேவைதான். 3 ஆசையும் இல்லாதவங்க யாராவது இருக்காங்களையா? 3 ஆசை இல்லைன்னு சொன்னா மனிதனே கிடையாது. ஒரு மண்ணு
ஆமா அதனாலே சரி ஆண்டவன் மூவாசைகளையும் கொடுத்து ஆமா என் சான் உடம்பை கொடுத்தான் அவனுக்கு ஒரே ஒரு சான் வயத்தை கொடுத்திருக்காரு. ஆஹா ஒரு சான் வயிறை கொடுத்திருக்காரு. அப்பா ஒரு சான் வயத்தை கொடுத்ததுக்கு என்ன உலகத்துல நம்மலாம் என்ன பாடுபட வேண்டியிருக்கு. அது ஏன் கேட்க இங்க இருந்து இரவன்னும் பாராம பகலன்னும் பாராம இந்த வேலை இல்லையா? ஆமா சரி வேற ஏதாவது வேலை இருக்கா? கூப்பிட்ட வேலைக்கு போவோம் 10 ரூபாய பாப்போம் ஆமா அப்படின்னு ராத்திரினும் பாராம பகலன்னும் பாராம ஆமையா ஊரு விட்டு ஊரு நாடு விட்டு நாடு தேசம் விட்டு தேசம்னு போய் ஆமா நம்மெல்லாம் ஒரு சான் வயத்துக்கு தான் இந்த பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். ஆமா எங்க போனாலும் இந்த வயத்துக்கு தான். இந்த ஒரு வாரம் கேப்ல நாமெல்லாம் ஒரு 10-20 போன் போட்டுருப்பேன். யாருக்கு அண்ணாச்சி உங்க செட்டுக்கு ஆள் தேவைப்படுதா? நான் வரட்டுமா அப்படின்னு நான் கேட்டு கேட்டு பார்த்தா எனக்கு இடம் கிடைக்கல. சரியா அண்ணாச்சி போய் 2 ஜோடி அடிச்சு வந்தாரு. சந்தோஷம். கொஞ்சம் விவரமா உள்ள ஆளு இது பண்ணுவாங்க. அவர் உழைக்காத அவர் சாப்பிடுவார். ஆமா அவ்வளவுதான். அதுதான் கையில 2 தொழில் வச்சுக்கணும். இந்த தொழில்ல இன்னொரு தொழில். அப்ப ஒரு சான வயத்தை கொடுத்ததுக்கே நம்ம உலகத்துல இந்த பாடுபட்டோம்னா உடம்பெல்லாம் ஆண்டவே நமக்கு வயத்தை கொடுத்தா நமக்கு என்ன பாடியா? உலகத்துல விளையக்கூடிய பொருட்கள் காணாது. அதுக்குத்தான் இறைவன் நாமளை ஆமா அப்படி வயிறை கொடுத்தால் நெடிய வயிறை கொடுத்தால் நம்ம பண்ணக்கூடிய விவசாயமே காணாது. இப்ப பண்ணக்கூடிய விவசாயமானது மக்களுக்கு போதுமான அளவுக்கு உணவு தருகின்றது. விவசாயம் வந்து நாட்டுல முதுகெலும்புன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விவசாயம் இல்லைன்னு சொன்னா நம்ம தான் சோத்துக்கு சிங்கி அடிக்கணும். பிறகு சோறே கிடைக்காது. சிங்கி அடிச்சாலும் கிடைக்காது. பிறகு அதான் விவசாயத்துக்கு முதல் தத்துவத்தை கொடுத்திருக்கின்றார். நீ விவசாயம் பெருசா பேசுற என்ன உங்க மகனை டாக்டருக்கு படிக்க வைக்கிற விவசாயத்துக்கு படிக்க வைக்கிறாம்ல. டாக்டருக்கு படிக்க வச்சாலும் அவர் ஒரு ஓரமா வயக்காட்டுல வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. அதேதான் வேலை கிடைக்க வரைக்கும் அவங்களுடைய வேலையை பார்க்கணும். விவசாயத்தை யார் வந்து கவனத்தோடு செலுத்தி சரி அந்த விவசாயத்தை முன்னோடியாக கொண்டு செல்கிறார்களோ அவர்தான் உயர்வார்கள். டாக்டரா இருந்தாலும் காலையில எஞ்சி வயக்காட்டுக்கு போய் மாத்திரை தும்பாரு சோறு தான் சாப்பிட முடியும். டாக்டருக்கு வயக்காட்டு தோட்டங்கள் இருக்கும். காலையில எஞ்சி போய் மம்பட்டி எடுத்து 4 மம்பட்டி வெட்டி எடுத்து போட்டாதான் சரி அவர் உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். அதுதான் அதனால ஆண்டவன் மனிதர்களை எல்லாம் இவ்வுலகத்திலே படைத்த நாமளுக்கெல்லாம் இரவு என்றும் பகல் என்றும் 2 நாளிகை உண்டு பண்ணினார். பகல் முழுவதும் நாமளுக்கு ஓய்வில்லாத உழைப்பை கொடுத்தார். இரவு முழுவதும் ஓய்வெடுப்பதற்காக நித்திரையாகப்பட்ட உறக்கத்தை படைத்து மரம் செடி கொடி பயிர் புல் பூண்டு இலை தாவரங்களோடு ஆடு மாடு கண்டுகாடைகள் அதனையும் படைத்து எறும்பு யானை முதல் என்ன உண்ணாத மனுக்கள் 84 லட்சம் கோடி ஜீவராசிகளை படைத்தார். இப்படியாக உலகத்தை படைத்தார் மட்டும் போதும் ஐயா. வேற என்ன செய்ய வேண்டும்? படைத்த மக்களுக்கெல்லாம் பட்டினி இல்லாமல் படி இழப்பதுவே அந்த பகவானுடைய வேலை. வேலையே பகவானுக்கு அதுதான். அப்படி எப்படி படி இழந்து வருகின்றார் தெரியுமா? எப்படி ஐயா? நாளை நல்ல தினை எடுத்து நாளை நல்ல தினை எடுத்து நாளை நல்ல தினை எடுத்து அவர் நாடு எங்கும் படி அளந்தார் அவர் நாடு எங்கும் படி அளந்தார்
பொண்டாட்டி. அவெல்லாம் பொண்டாட்டியா? ஆமா. உன் வீட்டுக்கார அம்மா சரி இல்லையா? போ. என் வீட்டுக்காரி இந்த நல்ல நேரத்துல பேசாத. ஏன் தாத்தா? நான் வில்லுப்பாட்டு படிச்சுட்டு வீட்டுக்கு போனோம்னா என்ன என் வீட்டுக்காரி வாசல்ல சட்டாப்பையோட நிக்கா. சட்டாப்பியோட நிக்காளா? ஆமா. ஆச்சி ஏன் அப்படி நிக்கான்னு தெரியுமா? எதுக்கு? நீ வில்லுப்பாட்டு படிச்சு வீட்டுக்கு ரூபாய கொண்டு போனேன்னு வையே, ஆமா, ரூபாய கொண்டு போய் சம்பளத்தை ஆச்சி கையில குடுக்கணும். கொடுக்கணும். நீ மரியாதையா கொடுத்தேன்னு வச்சுக்க, கொடுத்தோம்னா ஆச்சி உனக்கு மரியாதையா 2 தோசையை சுட்டு கொடுப்பா. அழகா தோசை சுட்டு நீ கொடுப்பா. ரூபாய மட்டும் கொடுக்காம இருந்த என்ன ஆகும்? சட்டாப்பைய 2 காய வச்சு செவிட்லே 2 பூசையை கொடுப்பா. அப்படிதான் எங்க வீட்டுல நடக்கு. பிறகு அவ சட்டாப்பைய வச்சுட்டு வாசல் நிக்கிறத பார்த்த உடனே நான் ரூபாய் எடுத்து அவ கையில கொடுத்துருவேன். ரூபாய் கையில வாங்கின உடனே அப்படியே லேசா பல்ல காட்டுவா. பல்ல காட்டுவாளா? ஆமா. சுவாத்த வச்சு திங்கும் போது உனக்கு எப்படி இருக்கு? சோறு போய் சாப்பிடும்போது நல்லா தான் இருக்கு. நீ பல்ல காட்டத்தானே செய்வ. பொம்பளை சொல்ல குறை கிடையாது. குறை கிடையாது. இல்ல ஆனா பிறந்த ஆம்பளை உழைச்சி கொண்டு கொடுத்தா தானே அந்த பெண்ணா பிறந்தா வாய்க்கு வக்கனே நமக்கு சோறு பங்கி கொடுப்பா. ஆமா. அதை விட்டுட்டு நம்ம 500 ரூபாய்க்கு உழைச்சோம்னா சரி 1000 ரூபாய்க்கு குடிச்சிட்டு போனோம்னா என்ன ஆகும்? அந்த பெண்ணா பிறந்தா என்ன செய்வா? மண்ணள்ளியா திம்பா. அவ திங்காலும் இல்லையோ நீ தான் மண்ணள்ளி திங்கணும் பாத்துக்கோ. உடனே கேட்ட 100% அப்படித்தான் அலையுதான் பூமியில. உலகத்துல இப்ப ஏற்கனவே உலகம் பூரா ஆமா சிறுசா இருந்தாலும் பெருசா இருந்தாலும் பூரா ஒரே போதை பொருளுக்கு அடிமையாகி இருக்காங்க. பாதி பேரு குடிச்சு குடிச்சு சைக்கோ ஆயிட்டாங்க. பாதி பேரு நோயாளி ஆயிட்டாங்க. இருக்கவங்க பூரா இனிமே ஆம்பளை பூரா கல்யாணம் பண்ணாம தான் இருக்கணும்னு நினைக்கேன். அப்படித்தான் இப்ப உலகம் போய்கிட்டு இருக்கு. என்ன ஆகும்? அதனால நல்லபடியா உழைச்சா நம்ம குடும்பம், நம்ம மனைவி, நம்ம பிள்ளைக அப்படின்னு மனைவியோட குடும்பத்தை ஆனந்தமா உட்கார்ந்து சந்தோஷமா இருந்து வாழணும். அதை விட்டுட்டு தேவையில்லாம சேட்டை பண்ணிக்கிட்டு தண்ணியை போட்டுக்கிட்டு தெரு தெருவா சுத்திக்கிட்டு நாய் கணக்கா கட்டிய மனைவி நினைப்பா நம்ம வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட்டு வருவாரு, அவர்கிட்ட 4 வார்த்தை ஆசையா பேசலாம் அப்படின்னு ஆசையோட எதிர்பார்த்து இருப்பா. எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பா. இவன் வரும்போது ஃபுல்லா தண்ணியை போட்டு வருவான். அந்த ஆளு விழுந்துருவான். தண்ணி போட்டு வந்த மனுஷங்கிட்ட பேச முடியுமா? முடியாது. அப்ப அவ ஆசை பூரா மண்ணா போயிரும். சரிதானே? அப்ப எவ்வளவு பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா? ஆனா பார்வதா தேவியும் பகவானும் அப்படி கிடையாது. இல்ல, ஆண்டவன் உலகமெல்லாம் படி இழந்து வந்தார். பார்வதா தேவி பணிவிடைகளை செய்து களைப்பாரி இளைப்பாரி இரு பேர்களுமே கைலாசத்திலே கொலைவிருந்து வருகிறார் அல்லவா? அப்படி கொலைவிருந்து வரும்போது சிவபெருமானை அழைத்த பார்வதி, ஆண்டவா பரம்பொருளே, என்றுமில்லாமல் இன்றைக்கு உங்களிடத்திலே ஒரு சின்ன சந்தேகத்தை நான் தீர்க்க வேண்டும். என்ன சந்தேகம்? நீங்க உலகமெல்லாம் படி இழந்து கைலாசத்துக்கு வாரீங்க. இந்த உலகத்திலே உள்ள மக்கள் எல்லோரும் யாரை வணங்கி வருகிறார்கள்? என்னைத்தான் பகவானை வணங்குகிறார். பார்வதி, உலகத்தை நான் படைத்தேன், பாதுகாத்தேன். 10 பொருளுக்கும் அர்த்தமாக இருந்து வருகிறேன். 10 பொருள் என்றால் என்னையா? 10 பொருளுக்கும் அர்த்தம் என்றா என்ன தெரியுமா? என்னையா? ஒன்றோ ஒன்றாண்டி சிவவுடைய வேணுனந்தாண்டியே, தாயே ஒன்றோ ஒன்றாண்டி சிவவுடைய வேணுனந்தாண்டியே, தாயே இரண்டும் இரண்டாண்டி சிவ ஈஸ்வரனுனந்தாண்டியே, தாயே மூணு மூணாண்டி முக்கண்ணனுனந்தாண்டியே, தாயே 4 4 ஆண்டி 4 வேதங்களுனந்தாண்டியே,
இந்த உலகத்திலே ஆண்டவன் இல்லை என்றால் அணுவும் இங்க அசையாது, ஒரு இலை கூட அலையாது. நான் சிவனார் இல்லையானா சிவ உலகமே கிடையாது பார்வதி. ஆமா, அப்பேர்வட்ட ஆண்டவன் மீதா உனக்கு சந்தேகம்? என் மேல ஒரு சந்தேகம் வரலாமா? இறைவா, ஐயா, எனக்கு என்ன சந்தேகம் தெரியுமா? என்னம்மா? இத்தனை பொருளுக்கும் அர்த்தமாக இருந்து கொண்டு சரி, எனக்கு தெரியாமலே யாரோ இரு பேர்களை நீங்கள் வணங்கி வருகின்றீர்கள். வருகின்றீர்கள். நீங்க ஏன் அவங்க 2 பேரையும் போய் வணங்கணும்? எதுக்காக நீங்க வணங்கணும்? அப்படியா? உங்களை உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாம் எல்லோருமே வணங்கும் போது, எல்லாரும் உங்களை வணங்கும் போது 2 பேரை நீங்க எதற்காக வணங்க வேண்டும்? பார்வதி, என்னம்மா? இத்தனை பொருளுக்கு அர்த்தமாக நான் இருந்த போதிலும் சரி, என்னுடைய படைப்பிலே பல விதம். அப்படியா? ஒவ்வொரு வேலையவும் செய்வதற்கு எனக்கு கீழே ஒவ்வொருவரையும் வைத்திருப்பேன். ஆமாம்மா. இப்போ என்ன தண்ணீர்னு சொன்னா நீருக்கு கங்காதேவி, ஆமையா. ஆகாயத்திற்கு ஆகாயவாணி, ஆமா, ஆகாயவாணி. காற்றடிக்கணுமானா வாயு தேவன், ஆமா, மழை பொழியணுமானா வருண பகவான், வருண பகவான், பூமியின் பாரத்தை சுமப்பதற்கு பூமாதேவி, ஆமா தேவி. இந்த உலக மக்களுக்கு என்னய்யா? தூக்கம் வருவதற்கு நித்ராதேவி. அவன் நித்ரா தேவி. அப்ப இப்படி ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு ஆளை உருப்படியா நான் பொறுப்பா வைத்திருப்பேன். ஆமா, எந்தெந்த வேலைக்கு யார் யார் தேவையா அந்தந்த ஆளுக்கு. ஆமா, சரி. கல்விக்கு அதிபதி ஆமா, கலைவாணியை படைத்திருக்கிறேன். ஆமா, களவாணியை நான் படைத்திருப்பேன். களவாணி இல்லையா? வேற என்ன? எல்லாரும் ஒன்ன மாதிரி இருப்பாங்கன்னு நினைச்சியோ? நீ தானே சொன்ன. கல்விக்கு அதிபதி கலைவாணி. நீ சொல்லும் போது என் காத்து, சரஸ்வதி. நீ சொல்லும் போது என் காத்துக்குள்ள சொல்லு. என்ன உன் காத்துக்குள்ள குத்தணும் பாத்துக்கோ, கோணி ஊசி வச்சு. எனக்கு அதேதான் ஞாபகம் வருது. அவர் வேலையை அவர் சொல்லுதாரு. ஆமா சார், நான் களவன் காணும். சரி, இருக்கட்டும். அதான உனக்கு அந்த ஞாபகம் வருது. அதானே கேட்டேன். அப்போ கல்விக்கு அதிபதியாக கலைவாணி சரஸ்வதியை படைச்சிருக்கேன். ஆமையா. செல்வத்திற்கு லட்சுமியை படைத்திருக்கேன். ஆமா. அப்போ உலகத்தில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொறுப்பை கொடுத்திருக்கிற நம்ம. அவன் உறக்கத்துக்கு மத்தர யார படைச்சிருக்கு? நித்ராதேவி. மூதேவி. மூதேவின்னு அவளை சொன்னேன்னு வச்சுக்க, என்ன உன் முதுகுலே குத்திடுவா. ஆமா, மூதேவி. அந்த அம்மா இருக்க போய் தான் கொஞ்சமாவது நம்ம எல்லாம் நிம்மதியா இருந்துகிட்டு இருக்கோம். அவன் மூதேவின்னு சொன்ன உடனே அவ வந்து அவதரிச்சுட்டான்னு சொன்னா, அப்படின்னா வாய் வேண்டாம், தலைவாணி வேண்டாம், அட ஒண்ணு வேண்டாம், சமுக்களம் வேண்டாம், கம்பளி வேண்டாம், வேண்டாம், எதுவுமே தேவையில்லை. தேவையில்லை. எங்கன படுத்தமோ அங்கன உறக்கம்தான். உறங்கிடலாம், உறங்கிடலாம். இப்ப உள்ள காலத்துல எல்லா மனிதர்களுமே அந்த அம்மாவை தான் ரொம்ப தேடிக்கிட்டு இருக்காங்க. ஏன் தேடுதாங்க? கடவுளை நோய் உள்ளவங்க எல்லாரும் என்ன செய்தாங்க தெரியுமா? என்ன? கடவுளே, எனக்கு சொத்து சுகம் வேண்டாம், எனக்கு பணம் வேண்டாம், எனக்கு நல்ல நிம்மதியான தூக்கத்தை குடியா, தூக்கமே எனக்கு வரமாட்டுக்கு. மனசுல நிம்மதி இருந்தா தானே நமக்கு தூக்கம் வரும். அப்போ கடவுளை கும்பிடுறவங்க பூரா இப்ப முதல்ல தூக்கம் வரணும் தான் இப்ப கும்பிட வேண்டி இருக்கு. நாமலாம் 3 தூக்க மாத்திரை போடுவேன். 3 தூக்க மாத்திரையா? ஆமா. அப்புறம் உன்னை தூக்கி விட்டுற மாட்டாங்க. ஆமா, நைட்ல 8 தேரம் எந்திப்பேன். எதுக்கு? எந்திச்ச நேரம் தான் 3 தூக்க மாத்திரை போட்டு 8 நேரம் எந்திப்பியா? ஆமா, அந்த மாத்திரையே வேலை செய்ய மாட்டேன். அப்ப தூக்க மாத்திரை போட்டே உனக்கு தூக்கம் வரல என்ன? ஆமா, வரலன்னு சொன்னா அந்த மூத்த தேவி என் மேல வரல. அவ வரணும்னா நம்ம எல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் பாத்துக்கோங்க. அவெல்லாம் வரணும், பிறகு என் மேல வரணும். அதனால இந்த உலகத்திலே ஒவ்வொரு பொறுப்புக்கும் ஒவ்வொருவரை படைத்திருப்பதை போல இந்த மக்களுக்கெல்லாம் இரவும் பகலும் ஒளி கொடுக்க வேண்டும் என்று 2 பேர்களை படைத்திருக்கிறேன். காலையிலே தோன்றும் கதிரவன், மாலையிலே தோன்றும் சந்திரன். சந்திரனும் சூரியனும் இல்லையானா சகல உலகத்துக்கும் ஒளி இல்லையம்மா. அதனால இவர்களுக்கும் மேலாக 2 பேர்களை நான் வணங்கி வருகிறேன். என் வலது கண்ணை சூரியனாகவும் இடது கண்ணை சந்திரனாகவும் நான் பாவித்து வருகிறேன் பார்வதி. அப்படின்னு சொன்ன உடனே பார்வதிக்கு பகவான் மேல நம்பிக்கையே வரல. வரவே இல்ல. அது எப்படி இந்த ஆண்டவன் 2 கண்களும் சந்திரன் சூரியனா இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? ஒருவேளை இந்த ஆண்டவன் கண்ணை மறைச்சா இந்த உலகம் எப்படி இருக்கும்? ஆமா, எப்படி இருக்கும்? இதனையே இன்றைக்கு நாமல் பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று ஆதிசக்தி பார்வதி, ஆதிசக்தி பார்வதி அரணருக்கு தெரியா ஓடி கரத்தை எடுப்பா, கரத்தை எடுப்பா.
நம்ம மேல என்னைக்குமே இவளுக்கு நம்பிக்கையே வரமாட்டுக்க. அதானே கேட்டேன். இந்த பார்வதி நம்ம ரெண்டு கண்ணையும் மறைத்து இந்த உலகத்தையே இப்படி இருளாக்கிட்டாளே. உலகத்தை இருளாக்கினா உலக மக்கள் எல்லாம் துக்குமுகம் தெரியாமல் திகைத்து வாடுவார்கள் அப்படின்னு சிவபெருமான் நாமளுக்கெல்லாம் ஒளி கொடுக்க வேணும் என்று உலகமே இருட்டா இருந்தா மக்கள் எல்லாம் வாழ முடியும் ஐயா? வாழ முடியாது ஐயா. இந்த சூரியன் சந்திரன் வரப்போயித்தான் விடிய காலம் வந்தாச்சு, சாயங்காலம் ஆச்சு அப்படின்னு அவங்க வேலையை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆமா கண்டிப்பா. உலகமே இருட்டா இருந்தா நம்மளால எந்த வேலையும் பார்க்க முடியுமா? ஒரு வேலையும் பார்க்க முடியாது. அப்போ இந்த மக்களுக்கெல்லாம் ஒளி கொடுத்தாதான் உலகம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சரி பார்வதிக்கு நமக்கு இருக்கக்கூடிய இந்த ரெண்டு கண்ணத்தானே இவளால மறைக்க முடிந்தது. சிவனுக்கும் மூணாவதா ஒரு கண் இருக்கு, நெற்றிக்கண். இந்த மூன்றாவது கண்ணாகப்பட்ட நெற்றிக்கண் ஞான ஒளியை திறந்து உலக மக்களுக்கெல்லாம் ஒளி கொடுக்க வேணும் என்று ஆண்டவன் அங்கார ஓங்கார ரூபங்களை கொண்டு அவரோ பார்வதிக்கு முன்னாலே பகவானந்த சிவபெருமான் சிக்கன திறப்பார் அவர உலகில் ஒளி கொடுப்பார். உச்சிக்கண்ணில் இருந்த அக்கினி பொறிகள் பறந்து அந்த உச்சி கண்ணிலே இருந்த ஆங்கார ஓங்கார ரூபங்களை கொண்டு காளி அம்சத்திலே வீர சுரூபத்தோடு ஒரு அழகான பெண் வந்து பிறந்தாள். ஆண்டவன பெண்ணை வரவழைத்தார். அம்மா தாயே, நீ ஆட வேண்டாம் பாட வேண்டாம் ஆதாளி போட வேண்டாம். இந்த சிவனுடைய உச்சி கண்ணிலே நீ காளி அவதாரமா பிறந்ததுனால இன்றையில இருந்து உலக சக்தி உச்சினி மாகாளி உன் பெயர் அப்படின்னு பெயர் நாமத்தை கொடுத்து என் தாயான உச்சினி மாகாளிக்கு வரம் கொடுத்து வடக்கு வாசல் கோட்டையிலே அமர வைத்தார். நானா என்னைக்கு உன்னை அழைக்கிறேன்னு அன்னைக்கு வந்தா போதும். ஒரு காலத்தில் அட்டகாளி 8 பேர்கள் அவதாரம் பண்ணுவார்கள். அவதாரம் பண்ணி பூலோகம் செல்லும் போது அவர்களோடு நீ சென்று வாமா அப்படி என்று வரத்தை கொடுத்து வடக்கு வாச கோட்டலை அமர செய்தார். நான் வந்து ஹோட்டலியாவும் வந்துருச்சு, வடக்கு ஹோட்டல் அம்மாவ வடக்கு கோட்டையில அமர வச்சிருக்காருன்னு நான் சொல்லுவேன். தாத்தா நல்ல திணி பண்டாரம் வடக்கு ஹோட்டல்ல அமர வச்சிருக்கான். அம்மா ஹோட்டல்னா நல்ல சாப்பாடு, சரியான ஏற்பாடு. எவ்வளவு குடலை சுத்தி கொழுப்பு கிடக்கு பாத்தியா? அம்மாவை கொண்டு ஹோட்டல்ல வைக்க முடியுமா ஐயா? ஹோட்டல்ல சாப்பிட்டாலும் போறாது, அத சப்ளை பண்ணுறாங்க பத்தியாளா? அந்த சப்ளை ஓனரும் பண்ணலாம், சப்ளையரும் பண்ணலாம். சிரிச்ச முகத்தோடு சிங்கார பார்வையோடு அதுதான் சரி. அப்பேற்பட்ட சிரிச்ச உள்ளத்தோடு நமக்கு நல்ல சாப்பாடு தந்தார்கள். அதே மாதிரி சரியான ஏற்பாடும் பண்ணியிருந்தார்கள். உடனே இட்லினா இட்லி, பூரினா பூரி. சாப்பாடு ருசியா இருக்கோ ருசியா இல்லையோ, ஆமா ருசியா இல்லனாலும் பரவாயில்லை, ஆமா ருசியாவே இல்லைனா கூட நாமளுக்கு பழுமாறக்கூடியவர் அன்போடு நாமளை பழுமாறும் போது அந்த சாப்பாடோட அருமை ரொம்ப நல்லா இருக்குமா, நமக்கு குறை இருந்தா தெரியாதான். அதாவது உள்ள மகிழ்ந்து உதடு சிரித்து, அதாவது காடியா இருந்தாலும் கூழா இருந்தாலும் சிரிச்ச முகத்தோடு அன்போடு அதை பழுமாறும் போது அதனுடைய குறைவு இருந்தாலும் தெரியாது. ஒண்ணு இன்னும் ஒண்ணு, எவ்வளவுதான் ருசியாவே அந்த சாப்பாடை பண்ணி இருந்தாலும் நம்ம கிட்ட அன்பு இல்லாம ஏதோ ஒரு சும்மா கடமைக்கு நம்ம கிட்ட கொண்டு வந்து சாப்பாடை வைக்காங்கன்னு வைங்க, அந்த சாப்பாடு நமக்கு ருசியே தெரியாது. இவங்க என்ன நமக்கு வைக்காங்க, நம்ம ஏங்க சாப்பிட வந்தா அப்படியே நமக்கு கோவம் வந்துருமா. அதனால சாப்பாடு வந்து ருசியா இருந்தாலும் ருசியா இல்லைனாலும் பழுமாறக்கூடியதுக்கு ஒரு அன்பு ஒரு குணம் வேணும். எந்த வீட்டுக்கு விருந்துக்கு போனாலும்
முகத்துல இஞ்சிய கட்டிக்கிட்டு என்ன திங்க வந்திருக்கான், எனக்கு என்ன சாப்பாடு போட அப்படின்னு நினைக்க கூடாது. உள்ள மகிழ்ந்து உதடி சிரித்து உங்கின்ற கூழானாலும் தேன் அமிர்தமாக இருக்குமாது. அதனால அம்மா அம்மாளுக்கு வரம் கொடுத்து வடக்கு வாசல் கோட்டையிலே அமர வைத்து வந்து பார்க்க இந்த பார்வதி சிவனை பார்த்தா. சிவனை பார்த்து நினைக்க ஆண்டவர் 2 கண்ணையும் பொத்தி இருக்கமே, இந்த 3வது ஒளி எங்க இருந்து வருது? என்று கடவுளுக்கு முன்னால் வந்து பார்க்கும் போது அவளோ அங்கோ பதறுவாளா, அங்கோ பதறுவாளா, ஆவித்தனலாகுவாளா, இடுக்கட்டுமை மறந்து பார்வதி திடீரென்று சொர்வடைந்தாள். பார்வதி பகவானுடைய உச்சி கண்ணை கண்டவுடனே அங்கமெல்லாம் பதறின, ஆவித்தனலாகினா. ஐயோ, கடவுளுடைய மகிமை தெரியாமலா நம்ம இப்படி பரிசோதனை பண்ணி பார்த்துட்டோம். ஆண்டவே நமக்கு கோபம் கொண்டு சாபத்தை கொடுத்தாலும் கொடுத்து விடுவாரா அப்படின்னு பயந்து போய் நின்னா பாருங்க. பார்வதியின் வேர்வை காட்டாத்து வெள்ளமா கரை புரண்டு நிக்கி. இந்த வெள்ளமோ ஒரு உப்பு தண்ணி, இது பூமிக்கு போனா உலக மக்களுக்கு உயிர் சேதமாகி போகுமே என்ற ஆண்டவன் 1008 சடாமுடியிலே ஓர் முடியை உழைத்து அதையே பார்வதியினுடைய அங்கமெல்லாம் துவட்டி மறுபடியும் ஆண்டவன் ஒரு கொண்டை கட்டாகவே கட்டினார். அப்பமும் அதுல வேர்வை துளி நிக்கல. அவன் குளிச்சுட்டு தலையில துண்டை போட்டாலே ஈரம் நிக்காது. ஆமா, இந்த பார்வதியின் வேர்வை துளி பகவானுடைய திரு சடையில இருந்து ஒரு 10 சொட்டு வேர்வை பூமியிலே விழுந்தது. இதனையே கலி உலகமாக படைக்க வேண்டும் என்று ஆண்டவன் 10 கடலாக்கி சிவனாருடைய திரு சடையை கடல் கரையாக்கினார். அதற்கு பேருதான் கடல் கரை. உங்க சின்னியாவை ஏமியா இப்ப நினைக்க அவர்தான் உங்க குடியை கெடுத்துட்டாரு. இப்போ அவரு உங்க அப்பா இருந்தாரு பாத்தியா, தாத்தாவுடைய வரலாறு பூரா எனக்கு தெரியும். ஐயாவுக்கு சின்னியா சாராயத்தை வாங்கி கொடுத்து இடத்தை பூரா எழுதி வாங்கிட்டாரு. இடம் இல்லாம இப்ப தெருவும் திண்ணையுமா இருக்காரு. ஆமா, நீ தண்ணி போட்டு ஒரு பக்கம் நடந்தீர்னா அவன் விவரமா உங்க அப்பாவுக்கு தண்ணி வாங்கி கொடுத்து அப்படி எழுதி வாங்கிட்டு போயிட்டான். அவரை போய் இப்ப நினைக்கையா நீ தாத்தா? அப்படியா? அப்ப இந்த சிவனாருடைய திரு சடையவே கடல் கரையாக்கி பார்வதியின் 10 சொட்டு வேர்வையை 10 கடலாக்கி பேர் நாமத்தை கொடுத்தார். அது எப்பேற்பட்ட கடல் தெரியுமா? சமயம் சம்பாதி